அட்டகாசமான சுவையில் ஹோட்டல்களில் மட்டுமே கிடைக்கக்கூடிய வாழை இலை மீன் பொரிச்சது வீட்லயே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு பிளேட்ல சேர்த்துட்டு கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமா கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி பதத்துக்கு கலந்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மீன் கிடைக்குதோ அந்த மீன் பயன்படுத்திக்கோங்க. நான் இன்னைக்கு முண்டக்கண்ணி பாறை மீன் தான் எடுத்திருக்கேன். மீன்ல இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க, அப்பதான் மசாலா உள்ள வரைக்கும் போகும். மசாலா மீன் ஃபுல்லா நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுட்டு அடுத்து ஒரு தவால 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 20 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா சாப் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் ரொம்ப வதங்கி வரணும்னு அவசியம் இல்ல, பூண்டு மட்டும் இந்த மாதிரி நிறம் மாறி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல மாத்திட்டு அடுத்து ஒரு வாழை இலையில நம்ம மசாலா தடவி வச்சிருக்க மீனை வச்சுட்டு வதக்கின வெங்காயமும் பூண்டை இந்த மாதிரி மீன்ல சேர்த்துட்டு வாழையிலே இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சதுக்கு அப்புறம் நான் நூல் எதுவுமே கட்டல, உங்களுக்கு வேணும்னா நீங்க கட்டிக்கோங்க. இதை வந்து தவால வச்சுட்டு 5 நிமிஷம் ஸ்டவ் ஹை ஃப்ளேம்ல வச்சு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணீங்கன்னா சூப்பரான வாழையிலே மீன் பொரிச்சது அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.